2:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமாம், இந்த இங்கிலீஷில் இந்த வசனத்தை, அதாவது நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன்னு இது பாரு, அதெல்லாம் நீ அறியணுமா. அப்போ நீங்கள் அறியும்படிக்கு, அண்டர்லைன் த வேர்டு, அது இங்கிலீஷில் என்ன போட்டுக்குன்னு பார்க்கணும். நீங்கள் அறியும்படிக்கு, அறியணும். ஆமாம், 2 chapter 1 chapter 19 verse. First chapter 19 verse. அதாவது நீங்கள் அறியும்படிக்குன்னு பாரு. என்னத்தை அறியணும்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அந்த கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். அதை நீ அறியணுமா. எப்படி அறியறதுன்னா என்ன? அறியறதுன்னா என்னம்மா? ஆதாம் ஏவாளை அறிந்தானா? டீப் இன்டிமேஷன் என்ன? டீப் அதான் இல்லை டீப்பாக ஐக்கியப்படுறது, கணவனும் மனைவி, டீப் ரிலேஷன்ஷிப். அப்போது எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் அறிய முடியுமா? கணவன் மனைவி. அப்போது ஆதாம் ஏவாளை அறிந்தான்னாக்கா ரொம்ப டீப்பாக ரிலேஷன்ஷிப்பு. உடனே புள்ள பிறக்குதுன்றாங்களே, என்னவா? கல்யாணம் இருந்தோமே என்ன பண்ணுறாங்க? 1 வருஷம் ஆனாக்கா ஏதாவது விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? அதுக்கு முன்னே யாராவது கேட்பாங்களா? ஏன் கேட்கலாம்? அறியலை, ஏவாளை அறியலை. ஆனால் கல்யாணம் ஆன உடனே அறிதல் நடக்குதாங்க. ஒன்றரை களத்தில் கணவன் மனைவி ஒன்றரை கலக்கும் போது அதுதான் அறியுது. அங்கே ஒன்று பிறப்பு உண்டாகும், சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். இப்போ தேவனோடு ஒன்றரை கலக்கிறதுக்கு பேர் தான் அறிதல். தேவனை அறிகிற அறிவுன்னு பாரு. இது அப்படியே நைட்டில் நடக்குது. பிசாசை ஒன்றரை கலத்தல், பிசாசை டீப்பாக அறிவாங்க. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுமா மனுஷனுக்குள்ள. பிசாசு அறிதல்னா பிசாசோடு டீப் ரிலேஷன்ஷிப். இப்போ கவலைப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க? பிசாசோடு ஒன்றரை, ஆதாம் ஏவாளை அறிந்தான்ற மாதிரி கவலைப்படுறவங்க, சோர்ந்து போடுறவங்க, பயப்படுறவங்க, இந்த பாவம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, வெறுப்பு கசப்பெல்லாங்கிறாங்க பாரு. அவங்களாம் பிசாசு டீப்பாக அறிகிறாங்க. பிசாசோடு ஒன்றரை கலந்து அதனுடைய ரிசல்ட் என்ன? பிசாசின் பிள்ளைகள் வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்கங்கள், நிந்தைகள், இதெல்லாம் பாரு. பிசாசுக்கிட்டேருந்து பிசாசுக்கு பிறகுது. அது பிசாசை அறிகிற அறிவு. அதான் ஏவாள் செய்த ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்கன்னு பாரு. அறிதல், நோயிங் தானே இங்கிலீஷில். அது படி எபேசியர் 1:19. அந்த அறிதல் டீப்பாக அறியுது. நன்மையும் தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன், அப்படி தான் பிறந்து வந்துக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிற ரோமர் 3:23 படி எல்லோரும். எது படிக்கிற? Ephesians 1st chapter 19th verse. And his incomparably great power for us who believe. That power is the same as the mighty strength he exerted when he raised Christ from the dead and
seated him at his right hand in the heavenly realms. அப்போது அறிதல் கிடையாது. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு அது அந்த நீங்கள் அறியும்படிக்குன்னு அந்த வேர்டு மட்டும் படி அறியும்படிக்கு நோயிங் போட்டுக்குதா? நீங்கள் அறியும்படிக்கு அந்த வேர்டில் பிரித்து சொல்ல முடியுமா அந்த வசனத்தில்? நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்ன போடுது பாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களுக்கு. எபேசியன் 1:19 தானே சொல்லு. பவர் அண்ட் டாமினன்ட் உள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள். அது சென்டரில் பாருமா. எஃபிஷியன்ஸ் 1st chapter 19th chapterல இடையில் பிரகாசம் உங்கள் நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அப்படின்னு அந்த அது வெளியே படி இங்கிலீஷில். and his incomparably great power for us who believe. That power is the same as the mighty strength he exerted when he raised Christ from the dead and seated him as his right hand in the heavenly realms. அதான் சீட்டட் அதுன்னு அறியும்படிக்கே அது சொல்லம்மா. சோஸ்ரா ஆண்டவரே. அப்போது சீட்டட் பிரகாசமுள்ள மனக்கண்கள். அப்போ அறியணும், அறியுது. அதுதான் நன்மை தீயம் அறியத்தக்க வாழ்க்கை வாழ. அதை பிசாசு அறிவாய் அறிந்தாக்கா அவங்ககிட்ட சரக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வியாதியும் வறுமையும் தருத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவை அறிகிற அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவுன்றாரு. ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்தரை அறிகிற அறிவு. இயேசு தான் பரிசுத்தர். அப்போது அறிதல்னா என்ன? ஒன்றரை கலத்தல். ஆதாம் ஏவாளை அறிந்தான். திருமணமானதுமே என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதா இல்லையாம்மா? திருமணம் ஆன பிறகு தான் நடக்குது. பிசாசு ஏற்றுக்குதுமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. ஏவாளுக்கும் பிசாசுக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை, நன்மை தீமை அறிகிற பாரு. பிசாசு அறியும் போது உடனே பயம் வந்து ஆதாமும் அறிகிறான். பிசாசு அறிஞ்சதுமே உடனே பயம் வந்து ஓடி ஒழிகிறாங்க. அதுக்கு முன்னே பயப்படவே இல்லை. ஏன்னா தேவனை அறிகிற ஜீவ சுவாசி ஜீவாத்மாவை ஜீவ வச்சதுக்கல்லே இருந்தாங்க. தேவனோடு சஞ்சரித்தாங்க. தேவன்னா என்ன? ஜீவன். ஜீவனில் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை அறியிறது, சமாதானத்தை அறியிறது, சந்தோஷத்தை அறியிறது, சுகத்தை அறியிறது, ஐஸ்வர்யத்தை அறிவனி. பிசாசோடு செஞ்ச தரித்திரம் தான் அறிவேன், வியாதியை தான் அறிவேன், அவமானத்தை, வெக்கத்தை, நிந்தைய இதெல்லாம் அறிகிறான் பார் மனுஷன். ஆனால் அதை பிசாசு அறிஞ்சு அதை தான் வாழ்க்கையில் வருது. கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போது பரிசுத்தரை அறிகிற அறிவு. இயேசுவை எப்படி அறிவு தெரியுமா? இயேசுக்கு ஜீவ ரத்தத்தை தேவனை கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் நீ ஒன்றரை கலப்பை. முழு உலகத்தில் எங்கேயாவது பகை கசப்பு காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துடுவான். பிசாசு அறிவை. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. இயேசு தேவனை நல்லா அறிஞ்சார். பிதா 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 செய்கிறது காண்கிறது அதையே என்று வேறொன்று தாமாக செய்ய மாட்டான்ட்டார். அப்போது பிதாவை எப்படி அறிஞ்சார் இயேசு? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்தார்னுக்குது. அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய் கூட கூடாரு. எங்கேயாவது பகை காசு காட்டினார்? யாருக்காவது பிசாசு வேலை காட்டினாரா? நன்மை தீமை எங்கேயாவது கொடுத்தாரா?
அப்போ முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவை நீதிட்டு உயிர்த்ததல் கொடுக்குறாரு. அதனால் தேவை நீதிட்டு உயிர்த்ததல் அவருக்குள்ள நிரம்பி கிடக்குது. இயேசுக்குள்ள இயேசுனா நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன்றார். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்குறாரு. குடும்பத்தார் இனத்தார் மாம்சமான யாரும் கொடுக்குறாரு. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. அப்போ நீ கூட கிறிஸ்துக்குள்ளே இருந்தினாக்கா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். எங்கே பார்த்தாலும் பகை கசப்பு பேர் விசுவாசி ஊழியக்காரு ஊருக்கு 2 பேர் கசப்பு தெருக்கு 2 பேர் கசப்பு அரசியல்வாதி சரியில்லை நாடு தெரியல அந்த ஊழிக்கார் சரியில்லை இந்த இப்படியே பேசியிருந்தாக்க பிசாசு அறிகிறேன். அதனால தான் சபையில் ஊழிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாம் பிசாசு போராட்டம் வியாதி போராட்டம் மரண போராட்டம் தரித்திர போராட்டம் சபையில். அப்போது இயேசுவை அறிகிறார். இயேசு நானே வழியும் சத்தியமாக ஜீவ விஷயம். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு இயேசுக்கு சாமனாகுது. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவரை கிடையாது. அப்போது இயேசுவை அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தல்ல வேணும். பவுல் வந்து இங்கே ஜெபம் பண்ணுறார். இங்கே போட்டுக்குது பாரு, எபேசியன்ஸ் 1st chapter 19 verse. And what is the exceeding greatness of his power toward us who believe, according to the working of his mighty power. எபேசு 1 இதில் இந்த நோயிங் அந்த அறிதலுக்கு என்னன்னு அது மட்டும் சொல்லுவோம். நீங்கள் அறியும்படிக்கு Ephesians 1 chapter 19 verse. And what is the exceeding greatness of power toward us who believe, according to the working of his mighty power. Toward us, நம்மளோட அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களுக்கு என்ன போட்டுக்குது? Who believe according to the working of his mighty power. இல்லைம்மா, பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை. 20வது வசனத்துக்கு தான் அதில் இப்போ இங்கிலீஷ் பைபிளில் 20 படி which he worked in Christ when he raised him. 20வது வசனம் படி, ரைஸ்ன்னு போட்டுப்பாரு. அப்போ இங்கே என்ன போட்டுக்குது? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. தமிழில் 19. ஆமாம், இப்போ 20 படி போட்டுக்கு பாரு. 20 படி 20வது வசனம். Which he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places. அப்புறம் அவ்வளோதானா? அப்போ 20வது வசனம். அப்போது இங்கிலீஷில் 20வது வசனம் போட்டுது. அப்போது அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கு. அதுதான் நம்ம பாயிண்ட்டு. அப்போது அறியுதுன்னா என்ன? நம்ம அப்போ நான் வந்து என் மேலே கோபமாகறேன்னு வச்சுக்க, நானும் உன் மேலே கோபமாகறேன். நீ என்னை சபிக்கிற, நானும் உன்னை சபிக்கிறேன். 2 பேர் பிசாசு அறிகிறான். நானும் சபிக்கப்பட்டுருவேன், நீயும் சபிக்கப்பட்டுருவேன். குஞ்சு சப்புரி இல்லையா? இந்த பிசாசுனுடைய தாட்ஸு, பிசாசுடைய எண்ணம், மாம்ச சிந்தை, இதெல்லாம் மாம்ச சிந்தை மரணத்தை அறிகிற அறிவு. அப்போது மரணத்தை திங்க் பண்ண ஆகாது, போகாது, விளங்காது. இந்த பிசாசு வார்த்தையே பேசியிருப்பாங்க. முடியாது, அப்படியே முடியாதே பூத்துப்பாரு. நம்பிக்கை, விசுவாசம், கிறிஸ்துவை, தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தினாக்கா பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்துடணும். மரித்தோலிருந்து எழுப்புதல். இயேசு சிலுவையில் ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அறிகிறார் பார். ஜனங்களோடு ஒன்றா இருக்கிறதுக்கு ஜீவ சரிஞ்சு ஆதாம் வந்து முழுவலத்தை குத்தாரா? இப்போ ஜனங்களோடு இணையிறாரு. பிதாவி உம்முடைய கையில் ஆவி ஒப்பித்து என்ன குத்தாரு? ஜீவன். பிதாவியை உம்முடைய ஆவி வைத்து ஜீவனை மகாசத்தமாக ஜீவனை விட்டார்னு இருக்கும். ஜீவன்னா ஜோயே, ஜீவ விச்சதுக்கு தேவி நீச்சு உயிர்த்தல் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாவுக்கு, காட்டிக்கு யுவதாசுக்கு சிலுவையில்
ஆதாம் வந்து முழு உழுது. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டார் சிலுவையில். ஆனால் அதை பேச மாட்டேன்றாரு, ஜீவவார்த்தையை தான் பேசுகிறாரு. அதான் அறிகிறாரு ஜனங்களோட. ஆதாம் வந்து முழு உழுத்து கொடுக்குறாரு, பிதாவாகி தேவனுக்கு ஆவி பித்து ஜீவனை கொடுக்குறாரு. இப்போ அறிஞ்சு 3ஆம் நாள் என்ன பண்ணிச்சு அவருக்கு? 3ஆம் நாள் என்ன பண்ணிச்சுமா? பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து விடுதலையாகி தேவ நீதிட்டு உழித்ததில் வந்துச்சா இல்லையா? அதை அடிச்சிட்டார் பாரு. வானத்தோட சகல அதிகாரம் பெற்றுக்கிட்டாரு. அப்போ சிலுவையில் தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாக இது இமைப்போ இது கைவிட்டார், இவர் அவரை கைவிட்டார். பிதா 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 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாருமா. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அது பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து 33 வருஷம் குத்திக்கிட்டே இருந்தவர். சிலுவைக்கு போகும்போது பிதாவாகிய தேவன் கைவிட்டுறாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படின்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த விரும்பலை கைவிடுறத. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இமை போய் இது கைவிட்டும் போது தாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. ஏன் என்ன பாவம் பண்ணார்? கைவிடுறதா. பிதாவாகி தேவன் கைவிட்டாவே பாவத்தின் சம்பளம் மரணம். பிதா ஜீவ விச்சது கனி விட்டு நன்மை தீ மரியாதக்க கனி புஷிக்கு நாளில் சாகவே சாவேன். அப்போது கைவிட்டதுமே பாவமும் மரணம் யூதாஸ் உடனே காட்டி கொடுக்குறான். அப்போ பிசாசை அறிகிற அறிவு, பிசாசு சாபத்தை பாவத்தை மரணத்தை தைரியத்தெல்லாம் சிலுவையில் போடும்போது இயேசு ஜீவ வார்த்தையை பேசி மீண்டுமாய் பிதாவோடு இணைக்கப்படணும். இயேசு சிலுவைக்கு போது காலமெல்லாம் சாபத்தில் பாவத்தை பாதத்தில் இருக்கிறதுக்காக போல 3 நாள் அதை ஜெயிக்கணும். பாவத்திலேருந்து மருந்து தரித்திரத்துலேருந்து பாதத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்காக இமை போய் இது கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னா இருப்பார். ஏசாயா 54 51 அதிகாரமா நான் இமை போய் இது கைவிட்டார்மா. கைவிட்டதுமே என்ன பண்ணிட்டாரு? நித்திய கிருபையுடன் அந்த ஜீவத்தை மீண்டும் அந்த நித்திய கிருபை இறங்கிறாரு. அந்த நித்திய கிருபை தான் பிதாவியை இப்படி ஆவித்து ஜீவனை வர்றார். ஈட்டல் ஆதாம் வந்து முழுத்து தேவனை அறிகிறார். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, உங்கள் சபிக்களை ஆசுவதி, பகைகளுக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை சிதையி. அப்போது சபிக்கிறவனை ஜீவரத்தது இயேசு சாமனை குத்து ஆஸ்வதிக்கிறது. நீ தேவனை அறிகிற அறிவில் தான் இருக்கிற, உன்னை ஜெயிக்க முடியாது சபிக்கிறவன். பகைக்குழுக்கு நன்மை செய்யணும். இயேசு நன்மை ஜீவத்தை குத்து நன்மை செய்யணும். ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவசாரம், சத்துருக்களை சிலையாகி இயேசு சிலை உன் சிலைகள் இயேசு சிலைக்கு ஜீவரத்தை குத்துறோம். ஒரு துன்பப்பத்து நெதிகள் ஜபம் பண்ணு. சிலுவையில் துன்பப்படுத்துறாங்களா இல்லையா? என்ன ஜபம் பண்ண? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தம் குத்தா ஜபம் பண்ணார். இப்போ 3 நாளில் தேவனை அறிகிற அறிவு, அது பிரகாசமுள்ள மனக்கண்கள். அதான் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி செல்போன். அப்போது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்பிடித்து நடப்பித்த பலத வலிமை. அப்போ அறிதல்னா என்னன்னா, கிறிஸ்துக்குள்ளேயே வாழுது. ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கிறிஸ்து ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அப்போ ஜனங்களை பார்த்தா எப்படி இருக்கணும் மைண்டு? பகை, கசப்பு, வைராகியம் அப்படியே கருன்னு இருக்கிற ஜனங்களை பார்த்தாக்கா அகோபிய அன்பு நிறைந்து வாழணும். யாரை பார்த்தாலும் ஏசு அப்படி இருந்தார். அதனால தான் பட்டு பிசாசெல்லாம் ஓடுது. ஏசு பார்த்தா வியாதி ஓடுது, சாபம் தொலையுது. காற்றே கடலை எரியாதேன்னு டப்புன்னு அமைதியிலாகுது. 5 அப்போ 2 மீன் வச்சு 5000 பேருக்கு பழுகுது. வியாதி சொஸ்தமாகற. ஏன்னா தேவனை அறிகிற அறிவு ஜீவன்லே இருக்கிறார். அதான் அறிகிறது மச்சுமா. ஆதாம் ஏவாளை அறிந்தான். அறிகிற டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அது யார் இருப்பாங்க? கணவன் மனைவி தான் இருப்பாங்க. கண்டவங்கிட்ட போய் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, டீப்பாக இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும். உடனே என்ன பிறகுது? டீப் ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஒன்று பிறக்குதாங்க, புள்ள பிறக்குது. புள்ளையாக பிறக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம்
ரிலேஷன்ஷிப்பு டீப்பாக இருந்தாக்கா தாவீது என்ன வரான்? கர்த்தரை எக்காலத்தில் அவன் துதி எப்போதும். அப்போ வர வர என்ன ஆகுது அவனுக்கு? வர வர விருத்தி ஆகினே போகிறான். இது பாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்புற பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து வெளியிலாகி ஏந்து வராரு சிலுவையில். அப்போது நன்மை தேவை பேசியிருந்தாரு சிலுவையில். அவங்கள சபிச்சாங்க, நிதிச்சாங்க, தூஷிச்சாங்க, காரி துப்புனாங்க, சிரசில் முள்முடி வச்சாங்க, ஈட்டால் குத்துனாங்க. யாரையாவது நன்மை தீமை பேசியிருந்தாரா? ஜீவ வார்த்தை பேசியிருந்தாரா? நீ கூட இப்போ ஜீவ வார்த்தையை பேசணும். ஜீவனில் என்ன இருக்குது? இயேசுவே வழி, இயேசு ஜீவசார். அதான் நம்முடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியம். அன்பாவில் இந்த செய்தி கேட்க நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பிரியமானே. அப்போது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே ஏசு என்ன பண்ணார்? நடப்பித்தார். பலத்த வல்லமை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்து ஊற்றினா பலத்த வல்லமை வெளிப்படும் மூலமாக. இல்லைன்னா மோசமான வல்லமை இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சிக்கிற நாளில் அது பிசாசு வல்லமை. வியாதி படுறது, கடன் படுறது, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து தான் பிசாசு வல்லம். பலத்த வல்லம், பிசாசின் பலத்த வல்லம் வெளிப்பட்டுரும். அவமானப்படுறது, வெக்கப்படுறது, ஹார்ட் வியாதி, லங்ஸ் வியாதி, கிட்னி வியாதி, இதெல்லாம் பிசாசு வல்லம் இருந்தோணுமா? கட்சியில் மரணமே ஒரு பிசாசின் வல்லம். மரணம் வரும். பிசாசை அறிகிற அறிவு, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த வல்லம் வெளிப்பட்டுரும். ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவன சமாதானம், பலத்த வல்லமை, ஆசீர்வாத வல்லம், ஐஸ்வர்ய சமாதான வல்லமை. அப்போது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி 3ஆம் நாள் பலத்த வல்லம் வெளிப்பட்டா இல்லையா? தேவதூதன் வானம் இடிக்குது, பூமி இடிக்குது, பசுத்தாய் வர தேவதூதன் கல்லை புரட்டுறான். ஏன் புரட்டுறான்? தடைய கல், உனக்கு பிசாசு கல் போட்டு வச்சுக்கிறான். உன்னை கல்லறை தோட்டம் ஆதாம்குள்ள பாவத்தில், சாபத்தில், மரணத்தில் போட்டு கல் போட்டு மூடி வச்சு பல விதமான தடைக்குது. தேவதூதன் வானத்துலேருந்து கல்லை புரட்டுறான் பாருங்க. பசுத்தாய் சாவுக்கு எதுவும் சேர்த்து ஊற்றி அதுக்கு ஜீவ வார்த்தை பேசியிருந்தார். சபிக்கணும் ஆசிர்வதிச்சார். பாதாளம் அங்கேயும் ஜீவ வார்த்தை தான் பேசுகிறாரு. பாதாளமே கக்கிச்சவரை. ஆக மொத்தத்தில் நீ ஜீவ வார்த்தையை தான் பேசணும். ஜீவனை அறிகிற அறிவு. ஏசு தேவன்னா ஜீவன், ஜோயே ஜீவன். அப்போது கிறிஸ்துக்குள்ளவா, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே சாகவே சாவை. நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் கட்டுவேன். அந்த நன்மை தீமையில் கண்களில் நிச்சயமா ஜீவனத்தில் சுயநீதி அநீதி. அதை போய் தேவன் தனக்கு உலகத்தில் பிசாசை அறிகிற பிசாசோடு டீப். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்றது. பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாகிறோம். எங்கே ஏதேன் தோட்டிலே சொல்லுவான். தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கட்டவன் சாகவே செத்துடுறான். வாழ்க்கை ஃபுல்லாக சாவு வந்து எண்டு. இடையில் வியாதி படுறது, சாவு வாழ்ந்த வியாதி வரும்போது திராவமான வெக்கம் எந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் படிக்க ஏழையாக இருந்தாலும், பணக்கார அரசியல் தலைவர், சினிமாக்கள் 10 டிகிரி படிச்சிருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், என்ஜினியர், சயின்டிஸ்டாக கூட இரு, படிக்காதவங்க இரு, ஆனார் பின்னர் காட்டு வாசி நாட்டு வாசி. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மை சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணத்தோடு சஞ்சரிக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்டவன் இயேசு ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக கிறிஸ்து இயேசு மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்தணும். வாய்நாள்லாம் செலுத்தணும். இடைவிடாமல் எக்காலத்தையும் செலுத்தணும். முழு உலகத்தை ஒரு ஆளுக்கு பக்க கசம் காட்டினா கூட அந்த நன்மத்தை மாதிரி பிசாசு வந்து எல்லாத்தையும் கத்துடுறான். அதனால தான் இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசம் விளைகின்றார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்பட வந்தேன்றார்.
மத்திய மார்க் லூக்கா அவர் எங்கும் சுற்றி இருந்தார். எல்லாம் பிசாசோடு சஞ்சரித்து பிசாசின் வல்லை அகப்படி யாரும் விடியில் இருக்கிறார். அவருக்கு ஜீவ சரீர ஜீவன் லேகோன் பிசாசு திமிர்வாதக்காரர் பெரும்பாலும் சரி 38 வருஷம் வியாதியஸ்தன் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து பிசாசோடு சஞ்சரித்து வியாதியாகிறாங்க, சாபத்துக்கிறாங்க, இருதை நெருங்குண்டுங்க, சிறைப்பட்டவங்க 38 பெரும்பாலும் சரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறாங்களா இல்லைம்மா? ஏதோ ஒரு நன்மத்தையுமே தேவன் தனக்கு உலகத்து பிசாசோடு டீப்பு ரிலேஷன்ஷிப் ஆகி பிரச்சனை இருக்கிறாங்க. ஏசு போந்தமேனா அப்புறம் நானே நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் மூடு குளத்தை கொடுத்தது. அசுத்தாய் வந்தது. உடனே இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி நீ ஒருவன் வார்த்தை நிலை தருன்னு சொல்லிட்டு போகிறாரு. திருப்பி நன்மத்தையுமே பாவம் என்னக்கா திருப்பி பிசாஸ் தான். இப்போ விபச்சாரி செடியை கையும் மெய்யுமா பிடிக்கிறாங்க, எல்லோரும் கல்லெறி வராங்க. ஏசுக்கிட்ட வந்துட்டா ஏசு என்ன பண்ணார்? அவளை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் அந்த விபச்சார சிரிக்கை ஜீவ சர ஜீவனை கொடுத்துருப்பாரு. தேவன் தனக்கு உடனே விபச்சாரம் சுட்டு போயிடுச்சா அவள் என்ன பண்ண ஆண்டவனேன்றா. இப்போ அவளை பார்த்து இனி பாவம் செய்யாதே, எனக்குள்ளே ஜீவனை ஏற்றுக்கோ சொன்னாரா இல்லையா? இல்லைன்னா திருப்பி கல்லெறிஞ்சு கொண்டு பிசாசு பாவத்தையும் செய்ய வச்சு கல்லெறிந்து கொண்டு போட்டுருவான். அப்போது எல்லாரையும் காப்பாற்றி விட்டார் இயேசு. அப்போது உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படிக்கே வந்தார். மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கணும்னா ஜீவரத்தை கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். அசுத்தாய் தோற்றணும், பசுத்தாய் தேவதூரம் அவரே திராட்சை நீ கூடி ஒருவன் வார்த்தை நிலைத்திருக்கணும். ஆமாம், காலையில் ஒரு மாதிரி, மத்தியானம் ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி, நன்மத்தையும் ஒரு மாதிரி, ஜீவச்சுக்கன்னு ஒரு மாதிரி கூடாது. டோட்டலாக அந்த ஜீவனில் இயேசுக்கு சாப்பிட்டோம். தேவனி ஆதியாவது வெளிப்பத்து பிடிக்கும். அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தீங்கன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கிறிஸ்துவிட்ட ஆதாமை அறிவு. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, ஜென்ம சுபாவம், வேறுபடிக்கிறது, சண்டை போடுறது, நெகட்டிவ் திங்கிங்கு, நெகட்டிவாக பேசுறது எல்லாம் பிசாசு அறிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம். பிசாசு தான் வந்துக்கிறான். நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி. அப்போது இங்கே தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எப்படி எழுப்பினார்? சிலுவையில் மரித்தோர்லேருந்து பாவத்திலேருந்து மருந்து தடுத்து பாதத்துலேருந்து எழுப்பினார் இல்லை? அதுக்கு என்ன பண்ணார்? சிலுவையில் நம்மள மாதிரி பிதாவை படிக்கையில் ஆவி ஒப்பித்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். பிதாவை கைவிட்ட பிதா நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. அப்போ ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஜீவ சரீர தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்ததுமே அறிதல் அங்கே கனெக்ஷன் உண்டாகுது. அப்போ ஜீவ ரத்தம் பட்டதுமே பாவத்திலிருந்து வந்து 3ஆவது நாள் விடியில ஏந்து வரா இருப்பார். அதான் தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அறியணத்தை எப்படி அறிவ? சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கணும், நன்மை சத்துக்களை சேர்த்தணும். ஆதாம் மூடு கொடுத்து வீட்டாரே உனக்கு சத்ருக்களாக ஆதாம் வழியாக சத்ருவாக தான் இருப்பான். சத்ருக்களையும் சிநேகிக்கணும். இயேசு சிநேகத்தை காட்டினா தான் நீ அறிவ. சத்ருவா இருந்தாக்கா பிசாசாரி, நீயும் சத்ரு அவனை அஞ்சிடுவான், நீயும் அஞ்சிடுவேன். அப்போது நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெயமல்லம்மா. அப்போ அறிதல்னா என்ன? ஆமாம், ஐஸ்வர்யத்தை அறியுது. இயேசுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க எல்லையற்ற ஐஸ்வர்யம். பேசிகிட்டே இருந்தினாக்கா ஐஸ்வர்யம் வாசலை தட்டும். சிலுவையில் ஆதாமின் தரித்திரத்தை ஏற்றிக்கிட்டாரு. நம்ம தரித்திரத்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு அவர் என்னத்தை கொடுத்தாரு? சிலுவையில் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரா இல்லையா? அது ஜீவ ரத்தத்தின் மூலமாக உலகம் ஃபுல்லாக ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்றாரு. ஆமாம், ஜீவ விச்சத்தை பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம் கொடுக்குறாருமா. இயேசு சுவாமியோட எல்லையற்ற ஐஸ்வர்யம் தான் இல்லையா? அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாரு. இப்போ 3ஆவது நாள் தரித்திரத்திலிருந்து விடியில் பிசாசு இந்த உலகத்தையே வாங்கிட்டார் வேலைக்கு, பிசாசு கையிலேருந்து. அப்போது நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டு அவர் பேச இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தத்தை பேசுகிறாரு. ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவஸ்வரம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ ஆசீர்வாதம், தேவி நீதி தூக்கித்தது தான் வாக்குத்தத்த ஆசீர்வாதம். அதை கொடுக்குறாரு பார் வாலியன்ட்டியா. தேவன் தனக்கு ஆதாம் அப்போது சாபத்திலிருந்து விடியில் ஆகிட்டார். வியாதி, உடம்பெல்லாம் வியாதி, சிலுவையில் நன்மை தீமறியது சாபது. நம்முடைய வியாதியை தழும்பு, ஜீவஸ்வரம், ஜீவாற்று, ஜீவலக்ஷ, ஜீவ கிட்னி, ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுத்தாரா. 3ஆவது நாள் வியாதியிலிருந்து வெளியில் ஆகிட்டார். அப்போ
அப்புறம் பாதாளத்தை ஏற்றுக்கிட்டு பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழுவதுக்கு பிதாவே மாதிரி பாவத்து பாதாளத்தை பரலோகத்தை கொடுக்குறாரு இல்லையா. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பரலோகம், பிதாவாய் ஆவி ஜீவன் பரலோகம், பாதாளத்துலேருந்து வெளியில் ஆகிட்டார். இப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து வெளியிலாவது தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்ததுமே இப்போ பாதாளத்திலிருந்து சாப்பிட்டு இந்த மரணத்திலிருந்து வெளியில் இப்போ இந்த சுவிசேஷத்தை இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி சொன்னா யாரு, நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் பிரசங்கம் பண்ணு. அது இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது ஜீவ ரத்தம். நானே திராட்சை செடி நீ கொடு, ஒருவன் இல்லை வார்த்தைகள் நிலைத்தரு. வருத்தப்பட்டு வார சொல்லுங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை அந்த ஜீவ சரி ஜீவரத்ன அப்போ என் சரீரம். இயேசு ஒரு ஜீவன், நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. அந்த ஜீவனில் தேவி நீதி தூக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துங்குது. அப்போ அதை அறியணும். நம்ம பிறந்த பிறப்பில் ஜென்ம சுபாவத்தில் கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, சண்டை போகிறது, இதில் நல்லா ஊறி கொடுக்குறான் மனுஷன். அதை அறிஞ்சு பிசாசு அறிஞ்சு பிசாசு தான் பிறக்குது. வியாதி வரும்போது தைத்திரம் அவமானம் வைக்கணும். இந்த எங்கே போனாலும் பிசாசு காரியம் தான் இருக்குது மனுஷனுக்கு. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவனை அறிகிற இயேசுவை அறிகிற அறிவு, இயேசு ஜீவன் பரிவு போது இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறான்டா, இனி நானே இல்லை. அவன் பிசாசு அறிகிற அறிவு பவுல் கொலகாரனான் தான், ரவுடித்தனம். இயேசு ஏற்று ஞானத்தனு தாம கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு மேன்மிக்க எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக என்ன கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஒரு ஸ்டேட்டு போல் உலகத்தையே கலக்கிற போல் ஆகிட்டான். குறிந்து ஜஸ்வ கலாதி கிறிஸ்துக்குள் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் போய் அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் பார் பவுல். கரெக்டானா இல்லையா? அதே தான்மா பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தம் உண்டியும் ஆபிரகாம் தேவனை அது நீதி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்தை ஆபிரகாம் சகல காத்துல வாசுவார். ஏசா 100வது வயசில் சாப்பிட்டீங்கன்னா அது புல்ல பறக்குது, பிசாசெல்லாம் ஓடுது. ஆபிரகாம் சகல காத்துல ஆபிரகாம் சீமானா இந்த வெள்ளி பொண்ணுமான ஈசாக்கு யாக்கோபு அவங்களாம் ஆதாம் மூலமாக பாவம் செய்து ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கிறாங்க. ஆனால் பைதட்டு ஆட்டுக்குட்டியின் மூலம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பைதட்டு ஆட்டுக்குட்டி உடன்படிக்கை செய்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாடு உலகத்தின் பாவம் தேவ ஆட்டுக்குட்டி போல் நானும் கத்தராக இயேசு சிலுவை குறிச்செல்லாம் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது. அப்போ ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் எல்லாம் தேவை நீதி தூய்தல். உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய்ய, சத்துக்கள் திரும்ப ஜபம் பண்ணு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லி எச்சரி. ரொம்ப மோசம் விரைகிறீ. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரி சாட்டக்கூடியது. ஆனால் நல்லவே ஜீவ சொல்லி ஜீவரத்னா கொடுத்தாரு. நன்மத்தையும் பேசவே இல்லை, விசுவாச அறிவே இல்லை. அவர் நன்மத்தையும் வார்த்தை எங்கேயுமே பேச, அந்த கனியை பறிக்காத போய் சொன்னவரே அவர் தான். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தை பேசாத, தேவி நீதியின் சம்பளம் இயேசுக்கு சுவாமட்ட வாக்கு தத்துவம். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு அதான் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 13 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. நோயிங் அறியுதுன்னு நம்ம நோயிங் தானே. அப்போ அறியணும். பிசாசே கவலை பயம் வெறுப்பு காட்டியிருந்தால் பிசாசு அறியுது. வெறுப்பு கவலை ஆகாது போகாது விளங்காது உருப்பட மாட்டேன். விசுவாசத்தை நன்மத்தையுமே பேசுறது, நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி கண்கிச்சம் ஜீவனத்தை உடம்பு கெட்டுப்படும். கிறிஸ்துக்குள் எல்லாமே இருக்குது. வீடு மன தோப்பு தொர்வு ஆசுவாத ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது. யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் இருக்கும். சிறைச்சாலிருந்து எகிப்துக்கு போய் சகல ஆசுவாதத்தோடு இருந்தானே யோசேப்பு. அழகான மனைவி கொடுத்தாரு அவனுக்கு, சாப்நாத்துன்னு. ராஜாத்தி கர்த்தரை அறிகிற அறிவு. 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகிட்டா. ரூத்து கர்த்தரை அறிகிற அறிவு. போவாசு குத்தாரா இல்லையா? எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரம்லாம் இயேசு. அது இயேசு நானே வழியை சத்து ஜீவனமாக இருக்கிறார். இயேசுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீ இச்சிக்கப்படத்தக்க சகலம் இருக்குது இயேசுக்குள்ளே. நீ பிசாசை நீ அதில் போய் கெட்டு போகிற. இயேசு ஜீவன் பரிவு வீடு மன தோப்பு ஆசுவாதம் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அப்போது ஜீவனை இயேசுனா அதனால தான் என்னுடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம்
ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் ஒரு சேனல், எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் ஒரு சேனல், துளசிராம் தாமஸும். இந்த சேனல்லாம் பிரியமான உலகத்தில் எங்கே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வாங்க, டீப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுத்துக்கிறங்க. இயேசு நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. ஜீவ தேவன் தர அத்தனை லேகோன் பிசாசு, அத்தனை பிசாசு ஓடி போகுது. லேகோன் கூட 2வது பிசாசு ஆச்சு. டீப் ரிலேஷன் பிசாசோட ஒரு பிசாசு நன்மை தீ மரியத்தக்க கண்ணில் வந்துட்டான். நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் கெட்டவன், கெட்ட காரியம் ரொம்ப அதிகமாக செஞ்சு பிசாசாக கூடிச்சு. அவனுக்கு நிர்வாணமாக இருக்கான் பிணங்கள் மதியில். ஏசு அவனை பார்த்துமே, நானே நல்ல மேய்ப்பன். அவனுக்காக ஜீவ தேவனுக்கு ஆதாம் முழுத்து குத்தாரு பாருங்க. அத்தனை பிசாசு கைட்டு ஓடி பண்டிகை சமுத்திரம் பசுத்தாய் சொஸ்த புத்தி அறிஞ்சி ஏசும் தக்க போலி கத்திரக்கா ஊழிக்காரனாக்கிட்டார் அவனை. அந்த மாதிரி ஜீவரத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஆதாம் போல பெற்றுக்கிறீங்க. நண்பத்தையே மாதிரி ஷாக கெடுக்குது. கவலை, பயம், வெறுப்பு, சுய அநீதியிலே போதுங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு இயேசு ஜீவன் தேவி நீதி தூவித்தது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்க அசுத்த பசுத்த தேவதை படிவடி செய்ய உங்கள் சபை விசுவாசிங்களுக்கு, ஏரியாவுக்கு, ஜனங்களுக்கு. நீ உலகெங்கும் போகலாம். என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும். எங்கே போனால் ஆதாம் குள்ள பிறந்தவன். நன்மார்க்க துன்மார்க்க இயேசு கிராமங்கள் தோறும் பட்டம் தோறும் சுற்றி இருந்தார். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறுண்டு கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு. அது பாரு, அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்துவம். ஜீவ உலகம், ஜீவ வானம், தேவி நீதி சபிக்கலாம் வசதி பகைக்கலாம் இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்துவம். பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், ஆதிகள் வெளிப்பது பரலோக ராஜ்யம். தேவன் தனக்கு உலகத்துக்கு பாதாள கலந்து ஓடிப்படும். ஜீவ ஐஸ்வர்யம் எல்லையேற்ற தேவன் தனக்கு ஆதம் பேச்சுக்கிட்டே இருங்க. கத்திரை நான் எக்காலத்தில் அந்த துதியை போதும். இந்த கத்திரங்கள் கூடிய எல்லா இருக்கிற தாவித ஆடு மேய்க்கிறவன் பெரிய ராஜாவாயிட்டான். வர தெரிஞ்சானா இல்லையா? ஐஸ்வர்யம் மகிழ்வு கனம் புகை சேர்ந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். ஆடு மேய்க்க இந்த ஏழையான் தான் தாவித ஆடு மேய்ச்சிக்கிட்டு. யோசேப்பு சிறைச்சாலை தான். எகிப்துக்கு அதிபதி ஐஸ்வர்யவனை வந்தானே இல்லையா? ஆபிரகாம் சகல காத்து பலி பைதர் தேவன். ஆபிரகாம் பூமி தான் ஆடுகள் மாடு ஓட்டுக்கு சேமானாக இருந்தான். அப்போ தேவனாவே ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தர் யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆதாம் கூட தரித்திரம். அப்போ ஜீவ ஐஸ்வர்யத்தை இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட ஐஸ்வர்யத்தின் ஆவி சஞ்சரிக்க தரித்திரம் அலகைத்து ஓடும். ஐஸ்வர்யம் வாசலை தட்டும். அப்போ சமாதானம், சுகம், இயேசு சரீர சுகத்தில் இருக்கிற கர்த்தருக்குள்ள சுக பலன் ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவாற்று, ஜீவலங்கு, ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க பசுத்தாய் அசைவாடி சரீரத்தில் சரீரமெல்லாம் ஹீலிங்கி, அன்பு மனசெல்லாம் சந்தோஷம், அன்பு சந்தோஷம், சமாதானம், நீதி, விசுவாசம், சாந்தி. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்க பசுத்தாய் அசைவாடி நற்குணம், தெய்வ இச்சை அடக்கம் சகலமும் இருக்கும். அப்போது தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வீடு, மன, தோப்பு, தோறு, ஆசுவாத ஐஸ்வர்யம் எல்லாம் வச்சு 3ஆம் நாள் இயேசுக்கு வச்சா இல்லையா? பிசாசின் தலையே நேசிக்கு வாழ்ந்து சாக அந்த இயேசு அவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டார். பசுத்த பிதாவே தரிமான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையா, இனி நான் அல்ல, இயேசுவே இருக்கும். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தல் இயேசு சொல்லாமட்ட வாக்கு தத்துவம். அதை ஏன் பேச சொல்லி, என் மனைவி பிள்ளைங்க பேச, ஏரியா இருக்கிற ஜனங்க பேச சொல்லி, பிதா குமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழுவதுக்கு கொடுங்க, என்னை விடாமல் கொடுங்க, எக்காலத்து கூட தேவனை அறிகிற அறிவு, டீப் ரிலேஷன்ஷிப். பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள் கூட இடைவிட எக்காலத்து கொடுக்க. பிசாசி டீப் ரிலேஷன்ஷிப் கட். பாவத்துக்கு மறித்து தேவனிக்கு ஞானஸ்தானம், பாவத்தின் சம்பளம் மரணம் அடக்கம் பண்ணி தேவ நீதிட்டு உயிர்த்ததல். இயேசு தேவ நீதி உயிர்த்தலுமா இருக்கிறார். உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறார். மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது. அந்த தேவன் தனக்கு மரண லேசு தந்திக்க நீ நீதி தாய் சொல்லவனாக இருப்பாய். அப்போ உயிர்த்தலும் ஜீவனம் தேவனுக்கு தனக்கு அறிகிறார். உயிர்த்ததில் தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்குறோம். எல்லையற்ற சமாதானம், சந்தோஷம், தேவநீதி பிதாக ஆதாம் முழு இருக்குது. இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கூட சோர்ந்துவாகவும் கொடுக்க. அவனுடைய சோத்திர பிரகாசமுள்ள மடக்கல் தந்தலும் வேண்டுகொள்கிறேன் பவுல் சொல்கிறார். இந்த பிரகாசமுள்ள மடக்கு இயேசு ஜீவன் பரிவன் இயேசு சாமிடவாக பிதாகுமார் ஆதாம் முழுத்து கொடுக்குறங்க தான் வாழ்நாளெல்லாம் கூட இடைவெளி எக்காலத்துக்கு முழு வளர்த்து 8 கோடி. அது நம்ம சபை குளோபல் சர்ச்சு. நமக்கு வானம் கூற பூமி பார்த்தபடி எல்லாம் ஆதாம் நன்மை தீ மரியத்தக்கு சாகிறதா. நோவா காலத்து நடந்து அப்படியே மனுஷகுமார்கள் சோதம் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலைகளை, வியாதிகள், வறுமை, விபச்சாரம், வேஷம் எல்லாம் பிசாசு ராஜ்யமாகுது. விசுவாசம் அறிகிறாரு. கொலை, விபத்து, ஆபத்து, நாசம், மோசம், திருடத்து, கொள்றது, அறிவு உலகம் ஃபுல்லாக குட்டி பாதாளமாகுது. இயேசு ஜீவன் பரிவர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் 8 கோடி பேருக்கும். இந்திய தேசம், தமிழ்நாடு, இந்திய தேசம்
தேவி நீதி தூவித்தல தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் உங்களை அசுத்த பசுத்த தேவதூர் உலகம் எங்கும் கட்டவிக்கிறாங்க தேசங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசு ஜீவன் பரி தேவன் நீதி தூவித்தல சுவாசம் அவங்க தேவனுக்கு தனக்கு ஆதாம் தும்புது வாய்நாள் கட்டு இடைவெளி கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் இயேசு தேவன் தனக்கு ஆதாம் தும்புது அசுத்த பசுத்த தேவதூர படி பாவத்து சாபத்து மறுத்து விடியிலாக்குறங்க நீரை திராட்சை செடி ஜனங்கள் கொடிகள் ஜீவசரி ஜீவர தேவன் தனக்கு ஆதாம் நிலைத்திருக்கணும். அப்போது மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதான நித்திய பரலோகத்தில் கொடுப்பான்னு வசதி படிக்க இந்த சத்தியத்தை கேட்குற ஒரு ஒப்புருக்கிறங்க பெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற மிக ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு வச்சேன். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி மீடியா மிஸ்டரியாக இருங்க. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளம் செய்தி கூட கடைசி நாள் ஏப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. அவர்கள் செய்தியை கேட்டு நிச்சயம் உணர்வடைந்து ஆதாம்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் வருவாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒளிப்படும் அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதை பணிவிட்டு கிறிஸ்துவ நிலைத்திருப்பாங்க. உலகத்துக்கு ஒளியார் பூமிக்கு ஒப்பா இருப்பாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 24/2/2026 என்று பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் கொடுக்கப்பட்டது.